கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிர்வாகிகள் பற்றிய இந்த பட்டியல் மாநில உளவுத்துறையுடைய வேலையை இது தாசில்தார் வருவாய்த்துறையினர் இதுல தலையிடணும்னு அவசியமே இல்லை. இந்த குஜிலியம்பாறை ஏரியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப விக்ரஸாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போலீஸும் வருவாய்த்துறையும் இருக்குது. மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும்னு சொல்லலாம். இடதுசாரி மாணவ அமைப்புகள், காக்ரோச் பார்ட்டி அப்படின்னு ரெண்டையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி திமுக ஆல்ரெடி எதிர்கட்சியில் இருக்கு. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு எதிராக ஒரு சுற்றறிக்கை வருதுன்னா அது எப்படின்னு ஒரு சீஃப் செக்ரட்டரியோட ஆர்டர் வந்து சிஎம்க்கு தெரியாமல் வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். டிவிகே ஆட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையில் அதிகாரிகள் இருக்கிறாங்களா? இதை எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எதுக்காகங்கிறது கூட தெரியாத ஒரு அதிகாரிகள் இங்கே ஒன்றும் சாதாரண விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் பண்ணலை. தமிழ்நாட்டில் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் பார்ட்டி? இடதுசாரிகளுக்கான ஒரு பெரிய பின்னடைவை தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த விஷயத்தில். அப்போ என்ன நினைக்குது டிவிக்கு? இல்லைனா போங்கிற மாதிரி தானே பேரு தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிறத தாண்டி மற்றபடி அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாமே பிஜேபி காங்கிரஸுக்கான விஷயமா தான் தெரியும். இப்படியே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தேவையில்லாமல் டிவிக்கே வளர்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தான் ஒரு நாள் பெரிய ஆபத்தை முடியுங்கிறத கூட்டணி நிகழ்ச்சிகள்லாம் பெருசாக. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் முறைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சார், இன்று வந்த 2 அறிவிப்புகள், 2 அறிவிப்புகளுமே வந்து ரொம்பவே ஒரு கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பின்வாங்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட்னு கலந்து போகக்கூடிய ஒரு அறிவிப்பு அல்ல. ஒன்று, கல்லூரிகளுக்கு உண்டான அந்த கல்வி இயக்குனர் ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கிறாரு. கல்லூரி மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இடதுசாரி கட்சிகள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு பிரிவு முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை விட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய குஜிலியாம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட ஒரு வட்டாட்சியருக்கு வந்து ஒரு சுற்றறிக்கை அவருக்கு விடப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரின்ட்டு. இது 2 செய்திகள். 2வது செய்திக்கு முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு காரணம், அவர்கள் பற்றியான ட்ராக் ரெக்கார்டு தெரிஞ்சாதான் இனி வரக்கூடிய காலங்களில் போராட்டம் பண்ணுறாம முன்னாடியே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடலாம், இப்படியான பல காரணங்கள் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறது? இல்லைங்க, வழக்கமாக நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு 2 விஷயம்தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிர்வாகிகள் பற்றிய இந்த பட்டியல் அது வந்து வழக்கமாக எஸ்பிசிஐடின்னு சொல்லுவாங்க. என்ன, உளவுத்துறை இருக்குல்ல, மாநில உளவுத்துறையுடைய வேலையே அதுதான். நீங்கள் ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் உள்ள ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகள் பற்றிய நம்பர் அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு முறை வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படையில் என்ன, பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது தாசில்தார் வருவாய்த்துறையினர் இதில் தலையிடணும்னு அவசியமே இல்லை. இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், டிகேயாக இருக்கட்டும், என்ன சிபிஐ சிபிஎம் இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் எல்லா நிர்வாகிகளுடைய பட்டியல் ஃபோன் நம்பரோட. காரணம் என்னென்னு வச்சுக்கலாம், தெரியும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள், நாளைக்கு காலைல ஆர்ப்பாட்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னா சம்மந்தப்பட்ட இந்த தாலுக்கா லெவலில் உள்ள நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் எத்தனை பேர் சார் வருவீங்க, ஆர்ப்பாட்டம் எத்தனை பேருக்கு எப்படி மொபிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் மாவட்ட லெவலில் நீங்கள் வந்து மதுரைன்னு வச்சுக்கலாம், மதுரையில் ஹெட் குவார்ட்டர்ஸில் கலெக்டர் ஆஃபீஸில் அப்படின்னு நீங்கள் என்ன கலெக்டர் ஆஃபீஸ்னு இப்போ எத்தனை பேர் போவீங்க, வேனில் போகிறீங்களா, எத்தனை வேனில் போகிறீங்க, இதெல்லாம் வந்து உளவுத்துறை முன்னாடியே ஒரு ரெடி பண்ணி சிஎம்க்கு சொல்லும். எத்தனை பேர் கலந்துக்க போகிறாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. காரணம் என்னென்னா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யணும். ஒரு 5000 பேர் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சுன்னா கடைசியில் 10 போலீஸ் வச்சுருந்தாங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ அந்த அடிப்படையில் செய்கிற விஷயத்த எல்லாமே முழுக்க போலீஸார் தான் இதை வந்து கணக்கெடுப்பாங்க, வச்சுருப்பாங்க. இந்த ரெக்கார்டை போலீஸ் தான் வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு இந்த குஜிலியம்பாறை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாலுக்கா அலுவலகம், ஆர்ஐ,
விஏஓ அப்படின்னு பார்க்குறது இது வித்தியாசமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பிரச்சனை வெளியானோன்னா சம்மந்தப்பட்ட தாசில்தார் நிர்வாகிகள் அதிகாரிகள் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன இதில் ஒரு கொடுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆணையிட்ட வட்டாட்சியர், அந்த கிராம உதவியாளருக்கு ஆணையிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வட்டாட்சியர் வந்து சென்னைக்கு வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் இப்போ என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்போ அவர் மீது எடுக்கப்பட்ட ஆக்ஷன் பார்க்கறதா, இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட சன்மானம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இது வந்து கலெக்டருக்கு தெரிஞ்சு தான் செஞ்சுருக்க முடியும், புரியுதுங்களா? சம்மந்தப்பட்ட கலெக்டருக்கு தெரியாமலாம் செய்ய வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த குஜிலியம்பாறை ஏரியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப விக்ரஸாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போலீஸும் வருவாய்த்துறையும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ஓப்பனாக ஒரு வருவாய்த்துறை அதிகாரி இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு ஒன்று. ரெண்டாவது, மாணவர் போராட்டம் பற்றி சொன்னீங்கல்ல. ஆமாம். என்ன கல்லூரி கல்வி இயக்குனருடைய அந்த சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கையில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, சொன்னதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும்னு சொல்லலாம். இடதுசாரி மாணவ அமைப்புகள், காக்ரோச் பார்ட்டி அப்படின்னு ரெண்டையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி, அப்போ நிறைய அமைப்புகள் இருக்குது, திமுக இருக்குது, மாணவர் அமைப்பு இருக்குது, என்ன புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிவிபி இருக்குது, ஆர்எஸ்எஸ் அது எல்லாம் இருக்குது. ஆனால் பர்டிகுலர் 2 அமைப்புகளையும் மட்டும் கண்காணிக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவதை பற்றி பார்த்தால், திமுக ஆல்ரெடி எதிர்கட்சியில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு எதிராக ஒரு சுற்றறிக்கை வருதுன்னா அது எப்படின்னு புரியலை. அது அவங்க பாஜகவுக்கு எதிராக தான் போராடினாங்க. நீட்டு ப்ரொடெஸ்ட் தான் முன்னெடுத்தாங்க தமிழ்நாட்டில். அது சிபிஐ அலுவலக வளாகத்துல தான் அவங்க கண்டிப்பா. அப்போ பாஜக கூட செய்ய துடியாத ஒரு விஷயத்த இங்க வந்து ஒரு கல்லூரி இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கை விடுறாரு அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அதிகாரிகளுடைய ஆதிக்கம் இந்த இது சம்பந்தமா கண்டிப்பா சிஎம்க்கு நாலேஜ் இல்லாமலாம் பண்ணிருக்க முடியாது. சிஎம்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நோட் வச்சுருப்பாங்க. ஒன்று சிஎம் பார்த்துட்டு கவனிக்காமல் விட்டுருந்துருக்கணும், இல்லை கரெக்டு தானே, ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் பண்ணிருங்க பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் நாலேஜ் இல்லாமலாம் தெரிஞ்சிருக்க முடியாது. 2 பேர், ஒன்று சிஎம், ரெண்டாவது என்ன காரணம்னா ஒரு சீஃப் செக்ரட்டரியோட ஆர்டர். இது ஒரு சீஃப் செக்ரட்டரியோட ஆர்டர் வந்து சிஎம்க்கு தெரியாமல் வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அது தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியணுங்கிற ஒரு அவசியம் கூட இல்லாமல் நினைக்கலாம் சீஃப் செக்ரட்டரி. ஆனால் சிஎம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இதை சொல்லியிருக்க மாட்டார். என்ன பட் இப்போ அந்த சுற்றறிக்கை வாபஸ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். பட் இது 2 விஷயமுமே கம்யூனிஸ்டுகளுக்கான ஒரு பிரச்சனை, நெருக்கடி. ஆமாம், கடுமையாக நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, வாண்டன ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விசிக திருமாவளவன் அடிக்கடி திமுக ஆட்சி அமைக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களை போராட்டம் பண்ண விட மாட்டாங்க, கொடியேற்ற விட மாட்டாங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக பேசிகிட்டே இருப்பார். போலீஸ் எஸ்பியை மாற்றணும்பாரு. அவங்களோட அதிகார மனநிலை இன்னும் மாறலை, அடித்தட்ட மக்களான எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா டிவிகே ஆட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையில் அதிகாரிகள் இருக்கிறாங்களா, இதை எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் பற்றி இதுவரைக்கும் விசிக ஒரு வாயை திறக்கலை. இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், வந்துட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். என்ன சார் போட்டோம், ஆர்டர் போட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே சார், உடனே வாபஸ் வாங்கிட்டோன்னு சொல்லணும். ஆனால் வந்திருக்கவே கூடாது. இல்லை சு வெங்கடேசன் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே, என்ன சொல்றீங்க? இந்திய மாணவர் அமைப்பினுடைய தலைவர் மட்டும் ஒரு அறிக்கை விட்டு அடுத்து நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்வாங்கப்பட்டிருக்கு, அது ஒரு பக்கம். அதுதான் சொல்றேன், வந்திருக்கவே கூடாதுங்கிறதா நம்மளுக்கு. பின்வாங்கப்பட்டிருக்கிறதெல்லாம் வேற, வந்திருக்கவே கூடாது. இதுன்னு கூட்டணி கட்சிகள் அது திமுகவுக்கு மட்டும் எதிராக போட்டிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக மாணவர் அமைப்பு அப்ப கூட தெரிஞ்சுக்கலாம், அரசியல் ரீதியா அமைப்பு வந்து தூண்டி விட்டு நமக்கு அரசுக்கு எதிராக ஏதாவது குறைச்ச பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட்
எடுக்கக்கூடிய ஒரு இயல்பான ஆக்ஷன், அரசியல் ரீதியான ஆக்ஷனை கூட எடுத்துக்கலாம். பட் இதுல வந்து சிபி கம்யூனிஸ்ட் எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப், அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இவங்க காக்ரோச் பார்ட்டி, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயம்னா, ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இது சமைச்சு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, எதுக்காகங்கிறது கூட தெரியாத ஒரு அதிகாரிகள் இங்கே ஒன்றும் சாதாரண விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் பண்ணலையாக்கியம். தமிழ்நாட்டில் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் பார்ட்டி? எதுவுமே நீட்டு தவிர வேற எதுவும் பண்ணலை. இப்போ இதே மாதிரி இடதுசாரி மாணவ அமைப்பு கூட சமீபத்தில் பார்த்தா அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணாங்க, பெருசாக பண்ணலைன்னு வச்சுங்களேன். பட் இது என்னை பொறுத்தவரை இது சாதாரணமாக சீஃப் செக்ரட்டரி பண்ணியிருக்க முடியாது. இது சம்பந்தமாக உளவுத்துறை போட்டிருக்கணும். உளவுத்துறை தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து ஒரு உளவாயிட்டே போகுது, ஸோ இந்த விஷயத்தில் நம்ம முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம இது சம்மந்தமான சர்க்குலர்லாம் நம்ம வெளியிட்டு பண்ணியிருந்தால் தான் ஒவ்வொரு காலேஜஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இது சீஃப் செக்ரட்டரி மட்டும் கிடையாது, இது டிஜிபி லெவலில் அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தது அடிப்படையில் தான் இது நடந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கல்லூரி கல்வி இயக்குனருக்கு டிஜிபி ஆர்டர் போட முடியாது, புரியுதுங்களா? அவர் போட முடியாது, எஸ்பி போட முடியாது, டிஐஜி போட முடியாது, அது சீஃப் செக்ரட்டரி தான் போட முடியுங்கிறத தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த விஷயம், இது ரெண்டு விஷயமுமே முதல்வர் அளவும் தெரியாமல் நடந்திருக்க முடியாது. இல்லை ஒருவேளை உளவுத்துறை எதுவும் எச்சரிச்சிருப்பாங்களா? இப்போ இவங்க எதுவும் வேற எதுவும் மாணவர்களை தூண்டி விடுற மாதிரி எதுவும் செயல்படுறாங்க? 100% அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் அவங்க எல்லாம் தயாராகிறாங்கிறது சம்பந்தமா இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்கணும். டிஜிபி அலுவலகம் இது சம்பந்தமா சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு நோட் போட்டிருக்கணும். அதன் தொடர்ச்சியாக தான் இது பண்ணியிருக்கணும்னு வச்சுங்களேன். பட் ஒரு விஷயம் வைக்க முடியும், ஆரம்ப காலத்துலேருந்து ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், சீஃப் செக்ரட்டரி வந்து முழுக்க அவர் பாஜக பிரமுகர், அவருக்கு ஆதரவாளராக தான் இருக்கிறாரு. காரணம் என்ன, எலெக்ஷன் கமிஷன் கொண்டாட சீஃப் செக்ரட்டரி, எலெக்ஷன் கமிஷன்னாவே பிஜேபிக்கான ஆதரவு நிலைமையில் உள்ளதாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புகாராக இருக்குது. பட் இந்த விஷயத்தை எப்படி வந்து இடதுசாரிகள் சாதாரணமாக கடந்து போகிறாங்க, இது சம்மந்தமாக இன்னும் வாயை திறக்கலையாக்கியம். இதில் இல்லை இதுக்கும் ஒரு பொலிட் பியூரோ மீட்டிங்கு இல்லைன்னா ஏதாவது செயற்குழு பொதுக்குழு மாதிரி ஏதாவது கூடி தான் முடிவு எடுக்கணுமான்னு தெரியல. நீட் ப்ரொடெஸ்டில் கூட காவல்துறையினர் அத்துமீறி மாணவர்கள் மீது தொடுத்த அந்த வன்முறை, அதற்கு கூட கண்டிச்சு விழுப்புரத்தில் இருந்த பே சண்முகம் அவர்கள் அப்படியே சாலை மறியலில் ஈடுபட்டாரு, அப்படிப்பட்ட ரியாக்ஷன்லாம் பண்ணாரு. பட் ஆனால் இப்படி ட்விட்டருக்கு வந்திருக்கு, எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல. அப்போ இது இந்நேரத்துக்கு எப்படி வந்திருக்கணும்? தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு இது நீங்க கொண்டு வரீங்க, இந்த சமயத்துல மாணவர்களுக்கு எதிராகவும் எங்களுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய எங்களை போன்ற ஜனநாயக இயக்கங்களை நீங்க நசுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு அறிக்கை வந்துருக்கும். முதல்வருக்கு எதிராக பண்ணிருக்கணும் இல்லையா? நீங்க முதல்வருக்கு எதிர்த்து பேச முடியல, உங்களுக்கு சங்கடம்னா சீஃப் செக்ரட்டரிக்கு எதிர்த்தாக பண்ணியிருக்கணும். இல்லைன்னா நீங்க கல்லூரி கல்வி இயக்குனரை மாற்றணும்னு சொல்லியாவது கேட்கணும்னு வச்சுங்களேன். இது எதையுமே செய்யலை. பட் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயங்கிறது ஒரு இடதுசாரிகளுக்கான ஒரு பெரிய பின்னடைவை தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த விஷயத்தில். அப்போ என்ன நினைக்குது, டிவிக்கு இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போங்கிற மாதிரி தானே வைக்கும் இந்த நடவடிக்கை. அதை தாண்டி இது நான் கொஞ்சம் இன்னும் பிராடர் மைண்டாக கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தாவேகா அரசு வந்ததுலேருந்து ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ பொருளாதார ஆலோசகராகவும் மான்டேக் சிங் அல்வாலியாவை வந்து நியமித்தாங்க. அப்போது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அவர் சைலண்டா இருக்கு, அந்த விஷயத்துல யாரும் பதிலும் சொல்லல. சட்டப்பேரவையில வந்து அதை கேள்வி எழுப்புறதுக்கு அதுக்கு எந்த ஒரு பதில் சொல்ல இல்ல, அது பதில் சொன்னாங்க, எந்த ஒரு பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படல அப்படின்னு சொல்லி தாவேகா அரசு தரப்புல இருந்து சட்டசபையில வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதே பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு, நாங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைச்சி ரெவன்யூ காண்ட வழி நாங்க பார்க்க போறோம் இனிமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அப்போ இவங்க அப்பட்டமா மான்டேக் சிங் அல்வாலியா எல்பிஜிக்கு காரணமாக இருந்த மான்டேக் சிங் அல்வாலியாவை கொண்டு வர்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ்பெண்டிச்சரை இது பண்ணி ரெவன்யூக்கான வழி நாங்கள் பார்க்க போகிறோன்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ சிபிஐ இடி கொண்டாந்த ஒரு சிதம்பரத்துக்கு ஒரு வழக்கறிஞர் பிரிவில் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து
ஒரு விஷயம் நல்லா தெரியுது வைக்கும், பேரு தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிறத தாண்டி மற்றபடி அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாமே பிஜேபி காங்கிரஸுக்கான விஷயமா தான் தெரியுது. அந்த கிட்டத்தட்ட அந்த முதலாளித்துவ ம், ம், மனநிலையில் உள்ள ம். பல விஷயங்கள் தாவேக்காவுடைய பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க அடித்தட்ட மக்களுக்கான எந்த வித ஒரு விஷயத்தையும் அவங்க சிந்திக்கவே இல்லைங்கிறதெல்லாம் இதில் நல்லாவே தெரியுது அவங்களுக்கு. புரியுதுங்களா? காரணம் என்னன்னா இப்படி ஒரு மனம் வந்திருக்கவே கூடாது. அதிகாரிகள் பயந்துருக்க வேணாம், நேரம் விஜய்க்கு பயந்துருக்கணும். ம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரிலாம் போட்ட முடியாதுங்க, சிஎம்னு கேட்கணும். அது ம். ஏன்னா கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க அவங்க, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி இது சம்மந்தமாக இதெல்லாமே திருமாவுக்கு ஒரு எச்சரிக்கை. ஆனா நேத்து தான் அவர் வந்து கூட்டணின்னு அறிவிச்சு இல்லை முதலமைச்சர் கண்டிப்பா நீங்கள் பெரிய லெவலில் அலிகேஷன்ஸே பெருசாக இல்லாத ம், நீங்கள் வந்து இடதுசாரிகளுக்கே இவ்வளோ ஒரு நெருக்கடி வருதுன்னா, ஏசிகாவுக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல புகார்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் வரும். சமூகத்தை பிரதிநிதித்துவம் பண்றாங்க. நீங்கள் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக பெரிய நெருக்கடி திருமாவுக்கு வரும். இன்னொரு பக்கம் காங்கிரஸை போட்டு பார்க்குறாங்களே, ஆ. வருங்கால பிரதமர்னு பிரதமர்னு சொல்லி சொல்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்சாங்க. இவர் ஆதவர்ஜினா தான் அமைச்சர் தான் பத்தி வச்ச பத்த போட்ட பற்றி எரிய வச்சாரு. தென் மாநிலத்திலிருந்து ஒரு தென்மாநில இருந்து ஒருத்தர் வரணும்னாரு. பிறகு ஒவ்வொரு அமைச்சரா பேச ஆரம்பிச்சாங்க. எங்க பிஎம் வந்து இவர் தான். இதுவும் ஒரு காங்கிரஸுக்கும் ஒரு எச்சரிக்கை தானே இது. நீங்க அதே விளையாட்டா எடுத்துக்கங்க. அதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. என்னைய கூட பிரதமர்னுவாங்க என்னோட தொண்டர்கள் அப்படின்னு. சூப்பர். இல்லை அதுதான் சொல்றேன், இப்படியே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி தேவையில்லாமல் டிவிக்கே வளர்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தான் ஒரு நாள் பெரிய ஆபத்தை முடியுங்கிறத இந்த கூட்டணி நிகழ்ச்சிகள்லாம் பெருசா அது அதாவது ஒன்றும் சீரியஸா எடுத்துக்கல. முக ஸ்டாலின் கூட திமுக தொண்டர் ஒருபோதும் வந்து பிரதமர் பிரதமர் சொல்லியிருக்க மாட்டான். அவரே சொல்லிட்டாரு என் உயரம் எனக்கு தெரியும். தெரியும், கலைஞரும் சொன்னாரு. அது ஆனா இது ஒரு என்கரேஜ்ல பண்றாரு திரு விஜய். சட்டசபையில உட்காந்துட்டு ரசிக்கிறாரு, சிரிக்கிறாரு. ரசிக்கிறாருல்ல. நீங்க 2ஆம் கட்ட லெவல்ல உள்ள ஆதவ அர்ஜுன் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க அன்னைக்கு வந்து அமித்ஷா சொல்லிட்டு போனார் ஒரு காலம், அடுத்த பிரதமர் வந்து தென் மாநிலங்கள்லேருந்து வருவார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அண்ணாமலையை சொல்லுறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. பட் இன்னைக்கு டிவிகேல முதல் 3 இடங்களில் உள்ள ஒரு ஆதவ அர்ஜுன் அடுத்த பிரதமர் தென் மாநிலத்திலேருந்து வருவார்னு சொல்கிறப்ப ராகுல் காந்தியோட கதி என்ன, ராகுல் காந்தியோட நிலைமை என்ன? காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கிற 2 மந்திரிகளையும் உட்கார வச்சுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. என்ன அந்த மந்திரி என்ன பண்ண போகிறாங்க 2 பேரும்? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து இருக்கிறது மறைமுகமாக டிவிக்கே. இது ஒருவேளை சாய்குமார் அவர் வச்சிருந்ததை பிஜேபியோட பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவரை வச்சிருக்காருங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு புகார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக பலரும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். சாய்குமாரை பற்றி பலரும் சொல்லிட்டாங்க. டிவிகே வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதுக்கும் அவர் பெரிய மீடியேட்டராக இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இது சம்மந்தமாக கூட்டணி கட்சிகளும் அவர் சரண்டர் ஆகிட்டாங்களேங்கிறது தான் இன்றைக்கி ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஆக்கி வந்த விஷயம். அதே போல் சார் தொடர்ந்து இப்போ தொழிலாளருக்கு எதிராக ஒரு முதலாளித்துவ சித்தாந்தத்தோடு ரொம்ப ஹார்ட்கோராக இறங்கி இருக்கிறாங்க. முந்தைய ஆட்சி அதாவது கம்யூனிஸ்டுகளோட பார்வையில் எல்லாருமே வந்து முதலாளித்துவ கட்சி தான். ஆனாலுமே கூட திமுக வந்து ஓரளவு வெல்ஃபேரில் எந்த அளவுக்கு அவங்க கவனம் செலுத்தினாங்க. இவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தேர்தலுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணார், கடன் அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த இவங்களோட ஆதரவு எப்படி இருக்க போகுது வரும் காலங்களில் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக சங்கடமாக இருக்கும் வைக்கும். இந்த விஷயத்தில் வந்து சண்முகம் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரில. சிபி சீரியஸாக எடுத்துக்கணும், நான் அப்படி தான் நினைக்கிறேன். வீரபாண்டியன் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. கண்டிப்பாக என்ன காரணம்னா இந்த சம்மந்தப்பட்ட இந்த சர்க்குலருக்கு 2 சர்க்குலர்னே வைங்களேன், 2 சர்க்குலருக்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு பெரிய டிமாண்டாக கொண்டாடுறோம். இல்லை நாங்கள் பின் வாங்கிட்டோம்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க. இல்லை விளக்கம்ல வந்திருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் நீங்கள் அவங்க கம்யூனிஸ்ட்காரங்கள்லாம் சாதாரணமாலாம் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. சின்ன இதே ஒரு திமுகவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருப்பார் யார், ஸ்டாலின். அவர் அந்த பீரியடாக இருந்தால் இப்படி ஒரு சர்க்குலர் வந்திருக்காது முதல்ல. அதான் இப்போ நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல, சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கல்ல, திண்டுக்கல்ல ஏதோ ஒரு பேரு வாயில வர மாட்டேங்குது. ஆமா அங்கேயிருந்து இங்கே வந்திருக்காரு, உண்மைதான். நீங்கள் பட் இந்த விஷயத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சாதாரணமாக இருக்க மாட்டாங்கங்கிறது என்னோட எண்ணம். கண்டிப்பாக இதே சூழ்நிலை தொடர்ந்தால் டிவிகேக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். கூட்டணி கட்சிகள் வாபஸ் வாங்க வேண்டிய சங்கடம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம், தலைவர்கள் வேணால் காம்ப்ரமைஸ் ஆகி ஆதவ அர்ஜுன்ட்டையும் விஜய்கிட்டையும் கொஞ்சம்
ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கலாம். ஏமா அடுத்த கட்டத்தில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கோவப்படுவாங்கல்ல. ம். கம்யூனிஸ்ட்டில் உண்மையிலேயே ஒரு சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்ட்டில் ரொம்ப வெறியாக பிடிச்ச ஆட்கள் இல்லாமல் நடந்ததே தப்பு. நீங்கள் வந்து நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்களா அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. இது ஒரு பெரிய நெருக்கடியாக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வரும். இதே இந்த பிரதமர் விஷயம் கூட காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வரும். என்ன மீடியாக்களுக்கு இங்கே சமாதானப்படுத்தலாம் யார், நம்ம மாணிக் தாக்கூர். பட் இதே சூழ்நிலை தொடர்ந்தால் நீங்கள் இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் அது டிபேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ராகுல் காந்தியோட நிலைமை என்ன ஆகும்? எப்படி அவர் பிரதமராக முன்னிலைப்படுத்தப்படுவார்? கண்டிப்பாக. அப்போ இது வந்து இன்டாக்டா தொடருமா? அதுதான் நாளை பின்ன ஏதாவது ஒரு நெருக்கடிக்கு கொடுக்கும் பொழுது இந்த கூட்டணி முறிக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வருமா? இல்லை 100% இது வந்து ஒரு பெரிய அஜெண்டா தான் விஜய் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதான் சொன்னேன், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் பிஜேபியோடு இருக்கிறாரு. இன்னைக்கு காங்கிரஸை போட்டு பார்க்கணுங்கிற மாதிரி தானேங்க தென் மாநிலத்துலேருந்து ஒரு பிரதமர் வரணும்னு சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. இது நீங்கள் யாதவ் அர்ஜுன் விளையாட்டாக பேசுவாரா? அப்போ ஏதோ ஒரு அஜெண்டாவில் தானே அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த இருக்கிறது. டிவிக்கு என்ன செய்வார்கள் கூட்டணி கட்சியினருங்கிறத போக போக தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து பல இடதுசாரிகளுடைய கோட்பாட்டிற்கு எதிராக பல சட்ட திருத்தங்கள், சட்ட வடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு. போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு டெண்டர் வந்து விட்டுருந்தாங்க. அதில் ஊழியர்கள் வந்து வட இந்தியா, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு நிறுவனத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கே கடுமையான கண்டனங்கள் வந்து இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு கண்டக்டர்னா நம்ம தமிழில் தெரிஞ்சால் இந்த ஊருக்கு போகணும் இந்த நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து ஹிந்தியில் பேசுவாங்க. இந்த பிராந்தியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஊரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்களாம் கண்டக்டராக வருவாங்களா, அலுவலக பணிக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. அதுக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்போ இதுக்கு ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது அதை பற்றி. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்ததுக்கு. நன்றி.